ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இதை லஞ்ச் பாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்காங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்காங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்காங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயத்தில் சேர்த்துக்கங்க. அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா சரியாக இருக்கும். மசாலா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இட்லியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. மசாலாலாம் சேர்ந்து வரத்துக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த மசாலா லேசாக திரும்பவும் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 5 இட்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லியை மசாலாவில் சேர்த்துக்கங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த இட்லி நல்லா சூடாகணும். மசாலா போட்டு அப்படியே கலந்து எடுத்துடக்கூடாது. இட்லி ஓரளவுக்கு சூடானாதான் நல்லாயிருக்கும். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் இட்லி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.